நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகன் ஜி கிருஷ்ணாராவ். இன்றைக்கி ஒரு பதிவு. என்ன பதிவுனா, அதாவது குரு சுக்கிரன் இணைவு. குருவும் சுக்கிரனும் இணைந்தால் ஒரு ஜாதகத்தில் என்ன செய்யும் பார்க்குறப்போ, அது இணைஞ்சதுன்னா பெரிய குபேரன் அடித்து சொல்லுவேன். எப்படி அது இருக்க வேண்டிய இடம், வர வேண்டிய தசை, அந்த குரு தசையோ சுக்கிர தசையோ வந்ததுன்னா பணத்தை வாரி கொடுக்கும். கவுண்டிங் பண்ணுற மிஷின் கூட ரெஸ்ட் எடுக்கும். அந்த அளவுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கும். எது? இந்த குரு சுக்கிரன் இணைவு. இப்போது இந்த குரு சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்குன்னு வைங்க. எப்படி? முதல்ல அந்த குருவை பற்றி சொல்கிறேன். பொன் பொருள் கோல்டு பிரமாதமாக வாரி கொடுக்கறது குரு. ஒரு கல்வி நிறுவனம் பிரமாதமாக செய்யும் அந்த குரு. தலைமை நிர்வாகம் கொடுக்குறதும் அந்த குரு. ஒரு ஹோட்டல், அதுக்கும் குரு காரணகர்த்தா. ரெண்டாவது, இந்த குரு நல்ல அருமையாக இருக்க வேண்டிய இடத்துல, அதாவது இப்போ ரிஷபத்தில் இருக்குது, சுக்கிரன் வீட்டில் இருக்குது அப்படின்னா பிரமாதமாக வரும். ஆமாம், ஒரு சின்ன ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல், சின்ன ஸ்கூலு ஏதாவது திறந்தால் கூட படிப்படியாக முன்னேற்றம் பெரிய லெவலில் வந்துடும். ஆமாம், அந்த அளவுக்கு இந்த குரு ரொம்ப பவர்ஃபுல். ஒரு ஹோட்டல், சாதாரண டீ கடை, எங்கேயோ லீடிங் 5 ஸ்டார் எடுத்துகிட்டு போயிடும். அது வட்டி வியாபாரம் பிரமாதமாக கொடுத்துடும். ஷேர் மார்க்கெட்டில் போனாலும் அள்ளின்னு வருவாங்க. இந்த குருக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு. மத தலைவனாக போகிறதுக்கும் வாய்ப்பு. பிரசங்கம் பண்ணி அதிலே சம்பாதிச்சிடுவாங்க. சரி, அதோட சுக்கிரன் சேருது. சுக்கிரன் யார்? ஆடம்பரம், அதாவது ஒரு அழகு சாதனங்கள். ரெண்டாவது, ஷூட்டிங் ஸ்பாட், சினிமா கலை சம்பந்தப்பட்டது, அதுக்கெல்லாம் சுக்கிரன் காரணகர்த்தா. ரெண்டாவது, ஆடம்பரமாக கொடுக்கும் சுக்கிரன். பிரமாதமாக செய்யும். பார்க்குறப்போவே பிரமாதமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சுக்கிரன். ஒரு பட்டு தொழில், அதுலேயே லீடிங். ரெண்டாவது, ஜவுளி வியாபாரம் பிரமாதமாக வரும். மேக்கப் சாமான், அதுலேயும் லீடிங். அதே நேரத்தில் கடல் கடந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு சுக்கிரன். ஏன்னா ஜலம் பிரமாதமாக செய்யும். கூல்ட்ரிங்க் சம்பந்தப்பட்ட வியாபாரம், அதுலேயும் லீடிங். பிரமாதமாக அள்ளிகன்னு போவாங்க. அதனால் இந்த குரு சுக்கிரன் இணைவு சாதாரணமல்ல. என்னுடைய அனுபவத்தில் நான் பல ஜாதகம் பார்த்துட்டேன். குரு சுக்கிரன் இருக்கிறவங்களாம் நேற்று வரைக்கும் டீக்கு லாட்டி வச்சுன்னு இருந்தவங்க இந்த குரு சுக்கிரன் இணைவு ஜாதகம். அதுக்கப்புறம் லீடிங். இப்போவும் சொல்கிறேன், குரு தசையோ சுக்கிர தசையோ வரணும், இல்லை குரு புத்தியோ சுக்கிர புத்தியோ வரணும். வந்ததுன்னா பிரமாதமாக கொடுக்கும், சந்தேகம் இல்லை. சரி, ரிஷபத்தில் இந்த குரு, அதாவது சுக்கிரன் ஆட்சி, அவன் வீட்டில் இந்த குரு. இந்த ராசிக்கு 11 கூடியவன். எதுக்கு? ரிஷபத்துக்கு குரு சேர்ந்திருக்கிறான். அதனால் பிரமாதமாக செய்வான், சந்தேகமே இல்லை. அடுத்து கடகம். இந்த கடகத்தில் குரு உச்சம். இந்த இடத்துக்கு குரு உச்சமானதுனால அதோட சுக்கிரன் இந்த கடகத்துக்கு, இவன் யார்? லாபாதிபதி. ஆமாம், அவன் குருவோட சேர்றான். கடகராசிக்காரங்களுக்கும் அங்கே குரு கடகத்தில் இருந்தால் லீடிங் பிரமாதமாக வருவாங்க. 5 பைசா 10 பைசா 10 ரூபா 20 ரூபா 100 ரூபாய்க்கெல்லாம் லாட்ரி அச்சின்னு இருந்தவங்க சடனாக பல கோடி லாட்ரி அச்சிட்டு போடுவாங்க. ஏன்னா உச்சம் சாதாரணமாக இல்லை, பிரமாதமாக கொடுக்கும். ஆமாம். அதுக்கு அடுத்து துலாம். இந்த இடம் சுக்கிரனுடைய இடம், துலாம். இந்த இடத்துலையே குரு. இந்த இடத்துக்கு யார்? இந்த இடத்துக்கு குரு 3 6 கூடியவன். அவன் இங்கே உக்காண்டான். 3 6 கூடியவன். 3 வெற்றி புகழ் கீர்த்தி. அதனால் செய்கிற தொழில் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் படாத பாடுபட்டு முன்னுக்கு வருவாங்க, சந்தேகமே இல்லை. காரணம், இந்த 10வது தொழில் ஸ்தானத்துக்கு இவன் 4வது ஸ்தானம் இந்த இடத்துல உட்காருது. அதனால் செய்கிற தொழில் பிரமாதமாக இருக்கும், சந்தேகமே இல்லை. துலாம். இது தனுசு.
இந்த இடத்துலையே குரு அவர் சம்பந்தப்பட்ட வீடு, குரு ஆட்சி இந்த இடத்துல. அதே நேரத்தில் சுக்கிரன் இணைவு. இந்த இடத்துக்கு இந்த சுக்கிரன் 11 கூடியவன், லாபாதிபதி. அவன் குருவோட சேர்ந்து அள்ளி கொடுப்பான். ஆமாம், சந்தேகமே இல்லை. குருவும் இந்த இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சாதாரணமாக எந்த தொழில் செய்தாலும், நான் சொன்னேன் பாருங்க, கலை சம்மந்தப்பட்டது, சினிமா ஷூட்டிங்கு, அதே நேரத்தில் ஃபைனான்ஸ் தொழில், ரெண்டாவது வட்டி வியாபாரம், ஹோட்டல், இந்த மாதிரியெல்லாம் நடிப்பு தொழில், பேச்சு திறமை, எழுத்து திறமை, லீடிங், இந்த ரெண்டும் சேர்ந்ததுன்னா ஆமாம் பிரமாதமாக வருவாங்க. குருவும் சுக்கிரனும் தனுசில் இருந்தால். சரி, மகரத்தில் சாதாரணமாக சனியும் சுக்கிரனும் ரொம்ப திக் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பிரமாதங்கள் பண்ணுவாங்க. சனி தசையில் சுக்கிர புத்தி, சுக்கிர தசையில் சனி புத்தி. இந்த இடத்துல குரு நீச்சமாக இருந்தாலும் சுக்கிரனோடு சேர்ந்ததுனால நீச்சபங்கம், ஏதோ ஒன்று குட்டாம்போக்கில் எந்த வியாபாரம் செய்தாலும் பிரமாதமாக வந்துடுவாங்க. ஏன்னா குரு நீச்சம், தொட்டதெல்லாம் தொலங்கும், நினைத்தது நடக்கும், நீச்சம். ஆமாம், இந்த குரு மகரத்தில் நீச்சமாக இருந்து சுக்கிரனோடு சேர்ந்ததுனால அள்ளி கொடுக்கும். அதுதான் நான் போட்டேன். குபேரன் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துட்டேன். குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் கவலையே படாதீங்க. வாழ்க்கை 35-40 ஆனால் அள்ளின்னு போகிறாங்க பிரமாதமாக. அந்த லீடிங் கொடுக்குறது. ரெண்டாவது கும்பம். இந்த கும்பத்தில் குரு சுக்கிரன் என்ன செய்யும்? பிரமாதமாக செய்யும். ஏன்னா இதுவும் சனி வீடு. சனி வீட்டில் சுக்கிரன் இருந்தால் யோகம். சுக்கிர தசை சனி புத்தி, சனி தசை சுக்கிர புத்தி, இதெல்லாம் பிரமாதமாக கொடுக்கும். அதுலேயும் தேவகுரு அசுபகுரு இணைந்து இங்கே இருக்குது எங்கள் கும்பத்தில், பிரமாதமாக கொடுக்கும். கவலையே வேணாம். நீங்கள் வேணால் பாருங்கள். நீங்கள் உங்கள் ஜாதகத்தில், இல்லை உங்கள் தெரிஞ்சவங்க ஜாதகத்தில், உங்கள் நண்பர்கள் ஜாதகத்தில் இந்த காம்பினேஷன் இந்த இடத்துல இருந்தால் அவங்க நிச்சயமாக பிரமாதமாக வந்திருப்பாங்க. கேரண்டியாக சொல்லுவேன். இந்த இடம் மீனம், இது குரு சம்பந்தப்பட்ட இடம். ஆமாம், இந்த குரு ஆட்சி, சுக்கிரன் உச்சம். ஆட்சி பெற்றவனும் உச்ச பெற்றவனும் சேர்ந்து மீனத்திலே இருக்கிறாங்க. சொல்லவே வேணாம். தொடுறதெல்லாம் மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும். ஐயோ, என் காலம் இப்படி தான் போகுமா அப்படின்னு இருந்தவங்க நினச்சி கூட பார்க்கலையா? என்னமோ ஒன்று வாங்கி போட்டேன், லீடிங் இன்றைக்கி பல லட்சம் பல கோடி கொடுக்குது. ஏதோ ஒரு ஹோட்டலில் திறந்த பிரமாதம், ஏதோ ஒரு ஜவுளி கடை திறந்த லீடிங், பட்டு தொழில் செய்த லீடிங். இப்படி இந்த காம்பினேஷனு பிரமாதமாக கொடுக்கும். கவலையே படாதீங்க நண்பர்களே. அதுதான் நான் போட்டேன். குரு சுக்கிரன் இணைவு. நீங்கள் குபேரன் அடித்தே சொல்லுவேன். நம்பி இருங்க. இந்த ஸ்தானங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த 7 ஸ்தானத்தில் இருந்ததுன்னா பிரமாதமாக கொடுக்கும். ஆமாம், சந்தேகமே இல்லை. நன்றி, வணக்கம்.